தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பதிவுத்துறை தலைமை பதிவாளர் எங்களது துறையில் தமிழ்நாட்டில் அனுமதியற்ற லே அவுட்டுகள் மொத்தம் 31,625 பதிவுகள் நடந்துள்ளன. இதில் 209 பதிவுத்துறை அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. பலர் மீது விசாரணை நடைபெற்று வருகிறது. சிலர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். ஒரு சிலருக்கு தண்டனையும் வழங்கப்பட்டுள்ளது என ஒப்புக்கொண்டார். இந்த நிலையில் அத்தனை வழக்குகளிலிருந்தும் விடுவிக்கின்றோம், தண்டனைக்கேற்ப இவ்வளவு என வசூல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றது புதியதாக பொறுப்பேற்ற தவிக அரசு. சார் பதிவாளர் ஒருவரோ, நாங்கள்தான் தூய சக்தி என மேடைக்கு மேலே முழங்கி வரும் விஜயின் ஆட்சியில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டவர்களை லட்சக்கணக்கில் பணம் பெற்றுக்கொண்டு அரசையும் நீதிமன்றத்தையும் ஏமாற்றி பணியிட மாறுதல் பெற்ற விவகாரம்தான் தற்போது பேசுபொருளாக இருந்து வருகிறது. கடந்த திமுக ஆட்சியில் பத்திரப்பதிவுத்துறையின் மதுரை மண்டலத்திற்குட்பட்ட மதுரை தெற்கு சார் பதிவாளர் அலுவலகத்தில் பணிபுரிந்து வந்த சார் பதிவாளர் மாணிக்க வாசகம் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி வில்லங்க சொத்துகள் பத்திரப்பதிவு மற்றும் இடத்தின் மதிப்பை குறைத்து அரசு நிர்ணயித்த விலையை விட குறைவான மதிப்பீட்டில் பத்திரம் போடுவதில் வல்லவர் இவர். இவரது முறைகேடுகள் குறித்து அரசல் புரசலாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாருக்கு தகவல் தெரிந்தாலும் அவரை பொறிவைத்து பிடிக்க காத்து கொண்டிருந்த சமயத்தில் கடந்த 2024ஆம் ஆண்டு பத்திரப்பதிவு விவகாரத்தில் லஞ்சம் பெறும்போது கையும் களவுமாக சிக்கி துறை ரீதியான நடவடிக்கையாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். சில மாதங்கள் அமைதியாக இருந்த மாணிக்க வாசகம் கடந்த திமுக ஆட்சியில் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக இருந்தவரை சந்தித்து தன்னுடைய சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்ய கோரி அதற்கு பெருந்தொகை கைமாறியது. இருப்பினும் சஸ்பெண்ட் ரத்து செய்யப்படவில்லை. இந்த ஆட்சியிலோ மதுரையின் ஒரு பகுதியில் மாவட்ட செயலாளராக இருக்கும் ஒருவர் மூலம் நிழல் முதல்வராக அறியப்படுபவரை சந்தித்து தேவையானவற்றை கொடுத்துள்ளனர். தனக்கு வேலையானது போதாமல் ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட 209 பதிவுத்துறை அதிகாரிகளிடம் இதனை சரி செய்கின்றோம் என வசூல் வேட்டையை நடத்துகின்றனர். இதற்காக நிழல் முதல்வருக்கு கோடிக்கணக்கில் ரூபாய் கைமாறியிருப்பதாக தகவல் என்கின்றார் அவர். 209 சார் பதிவாளர்கள் மீது இதனால் துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. ஒழுங்கு நடவடிக்கைகளுக்கு உள்ளான அதிகாரிகள் யார் யார் என்றால், தமிழ்நாட்டில் சட்டத்திற்கு புறம்பாக அனுமதியற்ற லே அவுட்டுகள் என மொத்தம் 31,625 லே அவுட்டுகளுக்கான பதிவுகள் நடந்துள்ளன. இதற்காக 123 பதிவுத்துறை அதிகாரிகள் மீது தமிழ்நாடு அரசு பணியாளர் ஒழுங்கு விதி 17B கீழ் ஒழுங்கு நடவடிக்கை தொடங்கப்பட்டு பணியிலிருந்த 7 அதிகாரிகள் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். மேலும் 6 அதிகாரிகளுக்கும் தண்டனை வழங்கப்பட்டது. அதுபோக ஓய்வு பெறும் நிலையிலிருந்த 20 பதிவுத்துறை அதிகாரிகள் இடைநீக்கம் செய்யப்பட்டு ஓய்வூதிய நலன்கள் நிறுத்தப்பட்ட நிலையில் வைக்கப்பட்டது. அனுமதியற்ற லேஅவுட் பதிந்த முதல் 123 சார் பதிவாளர்கள் மீதான ஒழுங்கு நடவடிக்கைகளில் 17 அதிகாரிகளிடம் விளக்கம் பெறப்பட வேண்டியுள்ளது. 19 வழக்குகளில் விசாரணை அதிகாரி நியமிக்கப்பட வேண்டியுள்ளது. 83 அதிகாரிகள் மீது விசாரணை நடைபெற்று வருகிறது. 2 அதிகாரிகளிடம் கூடுதல் விளக்கம் கோரப்பட்டுள்ளது. 2 வழக்குகளில் இறுதி உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது என்கின்றது பதிவுத்துறை தலைமை பதிவாளர் கொடுத்த அறிக்கை. சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞரான SMP அமலனோ அனுமதியற்ற லேஅவுட்டுகளின் பதிவுகளில் முறைகேடு நடந்ததாக கருதி மொத்தம் 209 பதிவுத்துறை அதிகாரிகள் மீது பெயருக்காக ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது பத்திரப்பதிவுத்துறை. சென்னை மண்டலத்தை பொறுத்தவரை 2 அதிகாரிகள் மீது இறுதி உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. 3 அதிகாரிகள் மீது புதிதாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. தஞ்சாவூர் மண்டலத்தில் அதிகபட்சமாக 40 அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு 37 பேர் மீது விசாரணை நடைபெற்று வந்தது. திருநெல்வேலி மண்டலத்தில் 12 அதிகாரிகள் மீதும் விசாரணை அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு விசாரணை நடந்தது. கோயம்புத்தூர் மண்டலத்தில் 6 மாவட்ட பதிவாளர்கள் உட்பட 21 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு 10 பேருக்கு இன்னும் விசாரணை அதிகாரி நியமிக்கப்படவில்லை. 7 அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். மேலும் சிலர் ஓய்வு பெற்ற பின்னரும் ஒழுங்கு நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டனர். பின்னர் இதே குற்றச்சாட்டில் மேலும் 86 அதிகாரிகள் மீது புதிதாக 17B நடவடிக்கை தொடங்கப்பட்டதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது வெறும் கண் துடைப்பே.
31,625 அனுமதியற்ற லே அவுட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்கின்றார் பதிவுத்துறை தலைமை பதிவாளர். ஒரு லே அவுட்டிற்கு குறைந்தபட்சம் லஞ்சமாக ரூபாய் 1,00,000 பெற்றுக்கொண்டாலும் ரூபாய் 320 கோடி வரை செல்கின்றது லஞ்சம். இத்தனை ஊழல் செய்தவர்களுக்கான தண்டனை எப்படி இருக்க வேண்டும்? இதனை சரி செய்யாவிடில் பதிவுத்துறையில் தற்போது நடக்கும் முறைகேடுகள் குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய திட்டமிட்டு உள்ளோம் என்கின்றார் அவர். செய்த தவறுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்பது பலரின் விருப்பம். இதிலிருந்து எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என சிலர் மாற்று வழிகளை தேர்ந்தெடுத்துள்ளனர். அதில் ஒன்று தாவேகா அரசு. கடந்த ஆட்சியில் மூர்த்தி அமைச்சராக இருக்கும்போதுதான் அனுமதியற்ற பல லே அவுட்டுகள் போடப்பட்டு பதியப்பட்டது. ஆனால் அதிகாரிகள் மட்டும் சிக்கிக் கொண்டனர். அன்றைய பரமபத விளையாட்டில் ஒழுங்கு நடவடிக்கை பாய வைத்ததும் அதனை சரி செய்ய பணம் வாங்கியதும் குறிப்பிட்ட அன்றைய துறை அமைச்சரே. மீண்டும் ஆட்சிக்கு வந்து விடுவோம், ஆதலால் உங்களை விடுவிக்கின்றோம் என பேரம் பேசி பணத்தை வாங்கி வைத்த நிலையில் ஆட்சி மாறியது. இப்பொழுது அதே வேலையை மதுரையில் இருக்கும் தாவேகா மாவட்ட செயலாளரை வைத்து செய்கின்றார் இன்றைய ஆட்சியின் நிழல் முதல்வர். பணத்தை வாங்கிக் கொண்டு சார் பதிவாளரின் ஒழுங்கு நடவடிக்கையை ரத்து செய்தால் மட்டும் போதுமா? முறையற்ற அனுமதியற்ற லே அவுட்டுகளில் மனை வாங்கிய மக்களின் நிலை என்னாவது? தவறு செய்த சார் பதிவாளர்களுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும். அதுபோல் அனைத்து அனுமதியற்ற லே அவுட்டுகளையும் கேன்சல் செய்து மக்களிடம் திரும்ப பணத்தை ஒப்படைக்க வேண்டும் என்கிறார் கோவையை சேர்ந்த மாவட்ட பதிவாளர் ஒருவர். பத்திர பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வனுக்கு இந்த விவரம் தெரியுமா? நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.